அவரை காணோம். முக்கியமான விஷயமா வெளியே போறேன், போயிட்டு வந்து சொல்றேன்னாரு. எல்லாரும் சாப்பிட்டு தூங்க போற நேரமே ஆயிடுச்சு. இவர் கொஞ்சம் சீக்கிரமா வந்தாருன்னா டிஃபன் பரிமாறிட்டு கிச்சன் வேலையை வேற முடிக்கணும். இப்பதான் உன் முகத்துல சந்தோஷமும் நிம்மதியும் வந்திருக்கு கிருஷ்ணா. கௌதம் நிச்சயமா வெளியே வந்துருவாங்கிற நம்பிக்கை வந்த உடனே அத்தை முகத்துல சந்தோஷமும் மனசுல தெம்பும் வந்துருச்சு மாமா. இப்பதான் பேர பசங்களை தூங்க வச்சுட்டு வரேன். அவங்க கூட சொன்னாங்க. என்னமா சொன்னாங்க? இன்னைக்கு என்ன பாட்டி, தாத்தா பாட்டி அம்மா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு கேட்டாங்க ஜானகி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் கார்த்திக் ஆளை காணோம். அவர் வந்துட்டாரு மாமா. என்னாச்சு கார்த்திக்? ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? கீதாவை கொலை பண்ணாலப்பா ஒரு பொண்ணு. அவ பயங்கரமான ஆளா இருக்காப்பா. போலீஸ்க்கு ரொம்ப தண்ணி காட்டிட்டு தான் அவ மாட்டிருக்கா. அந்த பொண்ணு யார் மாப்பிள்ள? அவ பூனக்கண்ணு செல்வத்தோட அத்தை பொண்ணுதான். அவ கீதாவை கொல்றப்ப சொன்னது எல்லாமே உண்மைதான். செல்வத்தை அவ டீப்பா லவ் பண்ணிருக்கா. அவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா இருந்திருக்கா. ஆனா இவன் கீதாவை லவ் பண்ணிருக்கான். கீதாவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ மனச மாத்திக்கன்னு திட்டிருக்கான். அவ வீட்டுல, அதாவது அத்தை வீட்டுல இங்க வந்து தங்கி இருக்கிறப்பதான் இந்த வாக்குவாதமே நடந்திருக்கு. இப்படி ஒரு விஷயத்த நாம யோசிச்சு கூட பார்க்க முடியாது கார்த்திக். அதனாலதான் போலீஸ் எல்லாரும் யாரு கொலையாளின்னு கண்டுபிடிக்க முடியாம திணறி இருக்காங்க. ஆமாப்பா, கொலை நடந்த அன்னைக்கு அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட்டுட்டு தான் கீதாவை ஃபாலோ பண்ணி இந்த பூனக்கண்ணு செல்வம் போயிருக்கான். அவனை ஃபாலோ பண்ணி இந்த பொண்ணு சித்ராவும் போயிருக்கா. கௌதம் பெட்ரோல் வாங்க போன சமயத்துல கோவமா உள்ள போய் கீதாவை குத்தி கொலை பண்ணிருக்காப்பா. பாவி, லவ் பண்ணுவன் தப்பு பண்ணா அவனை கொல்ல வேண்டியதானே? ஏன் தங்கச்சி ஏன் கொலை பண்ணா? காதல் வந்துட்டாதான் கண்ணு மண்ணே தெரிய மாட்டேங்குதே, அதனாலதான் வாழ்க்கையே கெடுத்துக்கிறாங்க. இப்ப போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணி எங்கப்பா வச்சிருக்காங்க? நாளைக்கு காலையில அவளை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கப்பா. அவளை ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சதும் கௌதம உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்கப்பா. நம்ம வீட்டை பிடிச்சிருந்த கஷ்டம் இன்னையோட போகுதுப்பா. நான் எல்லா கடவுள்கிட்டையும் மன உருகி வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதல் வீண் போகல. அம்மா, இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குமா. அது மட்டும் நடந்துட்டா இந்த வீட்டுல எப்பவும் நிரந்தரமா சந்தோஷம் தங்கிடுமா. அது நடக்கிறது உங்க கையில தாம்மா இருக்கு. என்ன கார்த்திக் தயங்கி தயங்கி பேசுற? எதுவா இருந்தாலும் நேர விஷயத்த சொல்லு. இல்ல, நாளைக்கு கௌதம் ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வர போறான். ஏற்கனவே கௌதமையும் மோகினியும் மனசு விட்டு பேசிக்க வச்சு ராமு அவங்க கிட்ட இருந்த பிரிவை நீக்கிடுச்சு. நாளைக்கு கௌதம மோகினி தான் அழைச்சிட்டு வர போறா. சொல்ல வந்தத முழுசா சொல்லு கார்த்திக். அது மோகினி வரப்போ நீங்க கோவப்படாதீங்கம்மா. கோவம் தான் சத்ருன்னு நீங்க தானே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. எதுவும் பேசாம மோகினியை மன்னிச்சு வீட்டுக்குள்ள கூப்பிடுங்கம்மா. நேத்து நைட்டு இது சம்பந்தமா ஜானகி கிட்டயும் பேசினேன். அவளும் அத்தை கிட்ட சொல்லி மோகினியை மன்னிச்சு ஏத்துக்க சொல்லலாம்னு சொன்னாமா. என்கிட்ட இவர் இது மாதிரி எதுவுமே பேசவே இல்லையே. இப்ப அத்தை கிட்ட மாட்டி விடுறாரு, என்ன பண்றது? கார்த்திக், நீ ஏன்டா இவ்வளவு கவலைப்பட்டு பேசுற? கௌதம் வெளியே வர போறதுல கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. மோகினிய நிச்சயம் திரும்ப வீட்டுக்குள்ள கூப்பிடுவா. நாளைக்கு சூரியன் உதிக்கிறப்போ நம்ம வீட்டுல சந்தோஷமும் நிம்மதியும் சேர்ந்து உதிக்க போகுது. சீதா, உன்கிட்ட விஜயை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நம்ம சந்துருபய சம்பந்தமான விஷயம்தான். விஜய், நீ இங்கதான் இருக்கியா? ஒண்ணு இல்ல விஜய், நான் சும்மா சீதா கிட்ட பேசலாம்னு வந்தேன். சீதா, ஒரு நிமிஷம் கணத்தடிக்கு வாயேன்.
எங்க ஆபீஸ் விஷயமா பேசுறாலும் வந்த விஜி, ஒரு சின்ன பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்ல. நீ வா சீதா, வா. சீதா, நானும் வசதியோட சந்துருவை நிறைய தடவை பார்த்திருக்கேன். நீயும் அவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்திருக்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் சீதா. இப்ப என்னங்க செய்யலாம்? சீதா, ஒருத்தன் தப்பு தண்டா பண்ணா கூப்பிட்டு கண்டிச்சிடலாம். உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் காதல். அப்புறம் 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டா பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். எதுக்குமே மயங்காதவன் கூட இந்த காதல்ல விழுந்துட்டா ஆளு காணாம போயிடுவான். இந்த காதல் ஒரு இது, அதாவது இந்த விளம்பரத்துல காட்டுவாங்கல்ல, ஒட்ட வச்ச 2 பலகைய 10 யானை சேர்ந்து இழுத்து பிரிக்க முடியாம கஷ்டப்படும் பாரு, அப்படி ஒரு பசைதான் இந்த காதல். ஒட்டிக்கிருச்சுன்னு வச்சுக்கங்க, அப்புறம் பிரிக்கவே முடியாது. இதெல்லாம் சரி ராமு சார், இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. விஜய உடனே கிளம்பி உங்க வீட்டுக்கு போன்னு சொல்லலாமா? நம்ம போன்னு சொன்னா அவ எதுக்குன்னு கேப்பா. நம்ம இந்த விஷயத்த சொன்னா அவ மனசு ரொம்ப கஷ்டப்படுவா. விஜிக்கு தெரியாம இந்த கனெக்ஷனை எப்படி கட் பண்ணலாம்? அதுக்கு முதல்ல வழி சொல்லுங்க. நீ சொல்றதும் சரிதான். சரி, இப்படி செய்யலாம். நீதான் சந்துருவையும் வசந்தியும் நேர்ல பார்த்து திட்டிட்டு வந்திருக்கீல்ல, அத நீ என்கிட்ட வந்து சொன்ன மாதிரி நான் போன் பண்ணி சந்துருவை திட்டுறேன். யாரா அந்த வசந்தி, உன்னை பிச்சு வேண்டா படவ ராஸ்கோல்னு அவனை மிரட்டுற. சுதா மாமனார் பூங்குண்ட இன்ஸ்பெக்டரை வச்சு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற. சுதா மாமனார இதுலலாம் இழுக்காதீங்க ராமு சார். விஜிக்கு பிரச்சனைனா அவ குசியாயிடுவா. அவளே விஜய பத்தி பூங்குன்றன் சார் கிட்ட இவ கோச்சுக்கிட்டு வந்துட்டான்னு போட்டு கொடுத்துருவா. உடனே அவரும் விஜய பார்த்து வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா ஹோட்டல்ல தான் சாப்பிட்டாகணும்னு அசிங்கப்படுத்திடுவாரு. சொல்லுங்க ராமண்ண. டேய் ராஸ்கல், எங்கடா இருக்க? யாரா அவ வசந்தி? சீதா உன் கூட அவளை பார்த்திருக்கா? அண்ணே, ராமண்ண. என்னடா சாக்காவுற? இங்க இருக்கிற சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கடா நீ. விஜி இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா. அவ தனியா வந்துட்டானோன்னு நீ ஆட்டம் போடுறியா? அண்ணே, நான் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டேண்ணே. நீங்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணியே பேசுங்க. இரு ஆன் பண்ணியே பேசுற. அந்த படவா ராஸ்கோலு என்ன சொல்றான் நீ கேளு சீதா. டேய் சந்துரு, நீ விஜய லவ் பண்ணதுனால தான்டா உனக்கு விஜய நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம். எப்படிடா உனக்கு வேற ஒரு பொண்ணோட சுத்துறதுக்கு மனசு வந்துச்சு? இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சிச்சு, அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படுவாடா. என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? பேசுடா. ஆமாண்ணே, எனக்கும் விஜய்க்கும் இனிமே ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். நான் வசந்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னே. ஏன்னா என் நிலைமை அப்படி இருக்குண்ணே. இங்க கொடுங்க ராமு சார். என்ன சந்துரு, உனக்கு அவ்வளவு துணிச்சல் வந்துருச்சா? ஏன் இப்படி பேசுற? அண்ணே, என்னால வேற எதுவும் பண்ண முடியல அண்ணே. நீங்க வேற விஜய் எதுவும் கேட்காம உங்க வீட்லயே வச்சிருக்கீங்க. நீங்க புத்தி சொல்லி அவளை அனுப்பல, அதையே நீங்க செய்ய மாட்டேன்றீங்க. அப்போ நீ ஒரு முடிவோட தான் இருக்கியா? என் முடிவு இதுதான் அண்ணே. வசந்தி என்ன சொல்றான்னு தெரியுமா? அவங்க அப்பா பெரிய பிசினஸ் மேனா, பணக்காரரா. ஏய், நீங்க 2 பேரும் போய் மாயாஜல்ல படம் பாருங்க. மகாபலிபுரம் ரெசார்ட்ல போயிட்டு 2 நாள் தங்கிட்டு வாங்கன்னு சொல்லி டிக்கெட், ரெசார்ட் கீ எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. டேய், என்ன ஜாலியா போயிட்டு வந்துட்டீங்களா? போகலண்ணே, ஒரு 5 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். டேய், கெட்டு சீரழிஞ்சிட்ட, அப்புறம் எதுக்குடா 5 நாள் டைம்? அண்ணே, பெண்கள் மட்டும்தான் கற்பு கரசியா இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நான் ஆம்பளை கற்பு கரசன். விஜய் மேல உண்மையான காதல் வச்சிருக்கிறதால மனசு மாற முடியாம ரொம்ப தவிக்கிறேன். ஆனா என்ன பண்றது, எங்க வீட்டுக்கு ஒரு மருமக வேணுமே. 5 நாள்ல மட்டும் விஜய் மனசு மாறலன்னு வெச்சுக்கோங்க. ஃப்ரெண்டா வந்த வசந்திய ஃபியான்சி ஆக்குறத தவிர எனக்கு வேற வழியே தெரியலண்ணே. வசந்தி வேற விஜயை விட ரொம்ப அழகா வேற இருக்கா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சந்துருவை லூஸ்ல விட்டுட்டேன். என்ன பேச்சு பேசுறான்?
வசந்திய கல்யாணம் பண்ற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா? இப்பவே பெட்டி எடுத்துட்டு சந்திர வீட்டுக்கு போறேன். அந்த வசந்தியா நானானு பாக்குறேன். அவனை தனியா விட்டுட்டு வந்தது தப்பா போச்சு. இனிமே புகுந்த வீடுதான், பிறந்த வீடு பக்கமே வரக்கூடாது. இந்த வழக்கை பொறுத்தவரை தகுந்த சாட்சியமும் ஆதாரங்களையும் வைத்து பார்க்கும்போது கீதாவை கொலை செய்தது பூனைக்கண் செல்வத்தின் அத்தை மகள் சித்ராதான் என்பது நிரூபணமாகிறது. எனவே இந்திய அரசியல் சட்டத்தின்படி சித்ராவுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து கௌதம் என்பவரை இந்த கோர்ட் விடுதலை செய்து இந்த வழக்குக்கு உறுதுணையாக இருந்து கொலையாளியை கண்டுபிடித்த மோகினியையும் ராமுவையும் இந்த கோர்ட் பாராட்டுகிறது. மோகினி, ராமு, வெல்டன். கீதாவை கொண்ட உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு நீங்க 2 பேரும் பெரிய சாதனை பண்ணிட்டீங்க. என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ சார். டேய் மீனாட்சி, ஒரு மனுஷனுக்கு நல்ல ஃப்ரெண்ட் அமையறதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கா. நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டுங்கிறத இவங்க முன்னாடி சொல்றியாடா? போடா, எனக்கு கூச்சமா இருக்கு. புகழாதடா. உன்னை யாரா இப்ப புகழ்ந்தது? காலேஜ் முடிச்சப்ப பிசினஸ் பண்ண போறோம்னு சொல்லி காணாம போனோம் தானே நீங்களாம் ஒரு ஃப்ரெண்டாடா? ஆனா உன் பையனுக்கு ராமுன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காருடா. அத சொன்னேன். அப்போ நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட் இல்லையாடா? நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான்டா. ஆனா உனக்காக நானும் எனக்காக நீயும் கஷ்டப்படுறதுக்கு சந்தர்ப்பமே வரலையடா. ஆனா ராமுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கடா. அதனாலதான் கௌதமுக்கு ஒரு உண்மையான நண்பன்கிறத அவர் நிரூபிச்சிருக்காரு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? எத்தனை தடவை கௌதம ராமு பார்க்க வந்திருக்காரு தெரியுமா? ஏதேதோ காரணம் சொல்லி என்ன தொந்தரவு பண்ணி கெஞ்சி பர்மிஷன் வாங்குவாரு. அதுக்கப்புறம் கௌதம பார்த்து மனம் தளராம இரு அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு போவாரு. என்ன ராமு, நான் சொல்றது சரிதானே? ஆமா சார், நான் உங்களுக்கு கொடுத்த தொந்தரவுக்கு என்ன மன்னிச்சிருங்க சார். நீ ஏப்பா மன்னிப்பு கேட்கணும்? நீயும் மோகினி சேர்ந்து எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. ஒரு நிரபராதிய ரொம்ப நாள் தண்டனை அனுபவிக்க விடாம வெளியில் வச்சுட்டு போறீங்களே. டேய் மீனாட்சி, மோகினி மாதிரி ஒரு நல்ல மருமக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கா. கௌதமும் லக்கி ஃபெலோ. ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல நண்பன், ரெண்டுமே அவனுக்கு கிடைச்சிருக்குதுடா. உன் மருமகளை நல்லா பாத்துக்கடா. இத புரிஞ்சுதான்டா நான் என் மருமகளை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு உன் சர்டிபிகேட் எல்லாம் தேவையில்லை. இன்ஸ்பெக்டர் பூங்குன்றன் என்ன சொல்லிட்டு போனார்னு ராமகிட்டையும் மோகினிட்டையும் கேள்றா. எங்களால செய்ய முடியாத காரியத்தை அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னு பாராட்டிட்டு போனார்ரா. கௌதம், இந்த லெட்ஜர்ல ஒரு சைன் பண்ணு. கௌதம், இனிமேல் உன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்பா. நல்ல மனைவி கிடைச்சிருக்காங்க. சொர்க்கம் வேற எங்கேயும் இல்லை. இந்த பூமியே சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பூமி சொர்க்கமா நரகமா? இப்போ நான் பூமியை சொர்க்கமா தான் சார் பார்க்கறேன். வெரி குட். நீ ஷார்ப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஒரு நல்ல நண்பனோடையும் நல்ல மனைவியோடையும் சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பு. தேங்க்யூ சார், போயிட்டு வரேன். என்னங்க நீங்க போறேன்னு மட்டும் சொல்லுங்க. மோகினி கரெக்டா சொல்லுது. நீங்க எல்லாம் திரும்பி வரக்கூடாது கௌதம். ஆனா நீயும் மோகினியும் என் வீட்டுக்கு விருதுக்கு வரணும். ஏடா விடாச்சு, நான் சொல்றது சரிதானே? ரொம்ப சரிடா. உன் வீட்டுக்கு அவங்க வருவாங்கடா. சரிடா. சரி, நான் வரேன். ஜெயிலர் சொன்னது உண்மைதான் ராமு. எனக்கு ஒரு நல்ல நண்பனும் நல்ல மனைவியும் கிடைச்சிருக்காங்க. இதை நான் மனப்பூர்வமா சொல்றேன். சொல்ல சந்தோஷமாவும் இருக்கு. மோகினி, நான் நம்பிக்கை இழந்து 7 வருஷம் உள்ளதான் இருக்க போறேன்னு நினைச்சேன். நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சு என்னை வெளியே கொண்டு வந்துட்ட. முயற்சியை திருவினையாக்குங்கிறத நீ நிரூபிச்சிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் மோகினி. டேய் கௌதம், என்ன தேங்க்ஸ் சொல்லி மோகினி எப்படி அனுப்பிட போறியா?
வீட்ல உங்க அம்மா எல்லாருமே நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வண்டியில இருங்க. அப்பா, மோகினி வர்றது அம்மாவுக்கு தெரியுமா? மாமா, நான் பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப நாள் கழிச்சு வரப்போற தான் புள்ளைய வரவேற்க அத்தை ரொம்ப ஆசையா காத்திருப்பாங்க. இந்த நேரத்துல நான் வீட்டுக்கு வர்றது நல்லா இருக்காது மாமா. என்னம்மா இப்படி சொல்ற? உன் அத்தை மனசு மாறல மாமா, என்ன மன்னிக்கவும் இல்ல. 2-3 தடவை நான் போன்ல பேசினப்பவே ராமு நீங்க எல்லாரும் அவங்களோட என்ன பேச வைக்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் அவங்க என் கூட பேச பிடிக்காம பேச மறுத்துட்டாங்க. புள்ளைய பார்க்க சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்துல நான் உங்க சந்தோஷத்தை கெடுக்க விரும்பல மாமா. ராமு, என்ன வீட்ல டிராப் பண்ணிடுறியா? வா போலாம். மோகினி, நான் சொல்றத கொஞ்சம் கேள. மாமா, இவரை நான் வெளியில கொண்டு வரணும்னு நினைச்சு கொண்டு வந்துட்டேன். நான் ஏற்கனவே சொன்னதை தான் மறுபடியும் சொல்றேன். அத்தை சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. ராமு, நீ டிராப் பண்ணலனாலும் பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். மோகினி, 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 மோகினி. ஏய் கௌதம், நீ வீட்டுக்கு போனதும் எப்படியாவது பேசி மேடம் மனசை மாத்த பாடுறா. மோகினிய உடனே வீட்டுக்கு கூப்பிட பாடுறா. மோகினி இப்ப இருக்கிற மனநிலையில வீட்டுக்கு நடந்தே போனாலும் போயிடும். நான் போய் வீட்டுல டிராப் பண்றேன். வர்றேன் சார். மோகினி, கொஞ்சம் நில்லு. நீ நடந்து போறதுக்கு உன் புருஷன் என்ன திட்டுறான். நீ உட்காரு, நானே உன்னை வீட்டுல கொண்டாந்து விட்டுறேம்மா. கௌதம், அத்தை, அத்தை, கௌதம் வந்தாச்சு அத்தை. கௌதம், கௌதம், எப்படி பார்க்க? நல்லா இருக்கம்மா. கௌதம், வா உள்ள போலாம். அம்மா அவளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பாரு. வா. மோகினி ராமு எங்க? அவங்க வரலையா? அம்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க போல இருக்கு. அத்தை வேற இப்போ டென்ஷன் ஆக போறாங்க. கௌதம், நீ ஜெயில இருந்து வந்திருக்க. போய் தலையில தண்ணி ஊத்திட்டு வாப்பா. கார்த்திக், கூட்டிட்டு போ. கௌதம், உன்னை பிடிச்சிருந்த தோஷம், பாவம், கெட்ட கிரகங்களோட பார்வை எல்லாமே விலகி போச்சுடா. இனிமே உனக்கு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை அமையும். இந்த குடும்பத்துக்கே நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போகுதுன்னு சொல்லுங்க சம்பந்தி. கௌதம் தம்பி மோகினியோட சேர்ந்து மறுபடியும் சந்தோஷமா வாழ போகுதுன்னு சொல்லுங்க. எங்க அம்மா மனசை எப்படியாவது மாத்து. மோகினியை இந்த வீட்டுக்கு வரவழைச்சிரு. அப்பதான் எனக்கு உண்மையான சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். என் வேண்டுதலை நிறைவேற்றிரு முருகா. இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஏமா, இதே நிம்மதி சந்தோஷத்தோட மோகினிக்கு ஒரு போனை போட்டு வீட்டுக்கு கூப்பிடுங்களேம்மா. கௌதமும் நல்ல சந்தோஷமா இருப்பான். ஏண்டா கார்த்திக், இதை விட்டா உனக்கு வேற பேச்சு பேச தெரியாதா? உங்க அப்பா தான் வீட்டுக்கு போனதும் இப்படி பேசுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. நான் எதுவும் பேச சொல்லல கிருஷ்ணா. என்ன வம்பு கிழக்காத. மோகினி அப்படி என்ன பெருசா நன்மை பண்ணிட்டா? கஷ்டப்பட்டு கையை உடைச்சுக்கிட்டு உண்மையான குற்றவாளிய ராமுவோட சேர்ந்து சிரமப்பட்டு கண்டுபிடிச்சு கௌதம வெளியே கொண்டு வந்திருக்கா. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே. இதுக்கு எதுக்கு நம்ம நன்றி விசுவாசம் காட்டணும்? அவ யார் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு? அவளை தூக்கி வீசுங்க. மாமா, இப்ப நீங்க என்ன பேசுனீங்கன்னு எங்களுக்கு புரியல. உனக்கு இதெல்லாம் புரியாதுமா. உங்க அத்தைக்கு நல்லா புரியும். ஜாடமாடியா எனக்கு புத்தி சொல்றாராம். அதுதான் எனக்கு புரியும் சொல்றாரு ஜானகி. இன்னைக்கு அவ என்ன பண்ணாங்கிறத பெருமையா சொல்றாரு. இப்படி எல்லாம் நம்ம கஷ்டப்படுறதுக்கு அவ பண்ண தப்பு தானே காரணம். அதை மறந்துட்டாரு. அம்மா, ஒரு நல்லது நடக்கணும், அது ஒருத்தர் வந்தாதான் நடக்கும்னா அந்த இடத்துல போய் நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாம் பார்க்க கூடாதுமா. பரவாயில்லையே, நம்ம மாப்பிள்ளைக்கு சரியா பேச தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா சொல்லிட்டாரே. முதல்ல கௌதம் நிம்மதியா சாப்பிட்டோம், ரெஸ்ட் எடுக்கட்டும். ப்ளீஸ் யாரும் எதுவும் பேசாதீங்க. கௌதம், உனக்கு பிடிச்ச முருங்கைக்காய், சின்ன வெங்காய சாம்பார் எல்லாம் இருக்கு. வடை பாயசம் கூட இருக்கு. திருப்தியா சாப்பிட்டு தான் எழுந்திருக்கணும். சீக்கிரமா ஊத்து ஜானகி, பசிக்குது. அப்பா, இன்னைக்குதான் கிருஷ்ணா பசிக்குதுன்னு சொல்லியிருக்கா. அண்ணே, எல்லாமே டேஸ்ட் பிரமாதமா இருக்கு. ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்துல வந்திருக்க. உன்னை நல்லா கவனிக்க வேண்டாமா? ஜானகி, நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஜெயில் ஜெயிலுன்னு பேசிக்கிட்டே இருக்க? இனிமே அதை பத்தி யாரும் எதுவும் பேசாதீங்க. என்னதான் ருசியான சாப்பாடா இருந்தாலும் மோகினி கையால சாப்பிட்டா கௌதமுக்கு சாப்பாடுன்னு நல்ல சந்தோஷமா இறங்கும்லப்பா. நானும் அதை தாண்டா நினைச்சேன் கார்த்திக். கிருஷ்ணா என்ன சொன்னாலும் சரி, மோகினி எப்படியாவது வீட்டுக்கு வர வச்சிடணும்டா. அண்ணே, எதுக்குன்னு சாப்பிடும் போது இந்த பேச்சு? என்ன மீனாட்சி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் மோகினி என்ன பெருசா நல்லது செஞ்சுட்டா, எக்கடாவது கெட்டு போட்டுன்னு சொன்னீங்க. இப்போ உங்க நாக்கு அப்படியே புரண்டு பேசுது. மோகினிய வீட்டுக்கு வர வைக்கணுங்கிறது தான் எப்பவுமே என் எண்ணம் கிருஷ்ணா. பல வகையில உனக்கு நான் சொல்லி பார்த்துட்டேன், அதை நீ ஏத்துக்க மாட்டேங்கிற. மனுஷன் வாழ்ற காலமே கொஞ்ச நாள் தான். எதுக்கு இவ்வளவு கோபம், மன வருத்தம் எல்லாம் வச்சுக்கிட்டு வாழணும்? புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சிட்டு இருக்கீங்களா? மனுஷனுக்கு டிசிப்ளின் முக்கியங்க. அதான் கடவுள் பக்கத்துல கொண்டு போகும். தாலி கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அவனுக்கு தெரியாம எதையுமே செய்யக்கூடாது. இது மனைவிக்கு மட்டும் இல்ல, கணவனுக்கும் பொருந்தும். இதுதான் லவ், இதான் குடும்ப வாழ்க்கை. பசங்கள்லாம் இருக்காங்க, இருந்தாலும் சொல்றேன், உங்ககிட்ட நான் எந்த விஷயத்தாவது மறைச்சிருக்கேன்னா, ஒரு ஜூஸ் கடையை காட்டி இந்த இடத்துலதான் என் லவர் கிட்ட பேசியிருக்கேன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஒளிவு மறைவு இல்லாம வாழ்றவங்க தான் உண்மையான கணவன் மனைவி. அங்க 2 பேர் இல்லங்க, ஒருத்தர் தான். 2 உருவமா இருக்காங்க. என் பிள்ளைக்கு மோகினி எப்படி இருப்பாளா? எவ்வளவு தப்பு பண்ணாவ? சம்பந்தி, எதுக்கு இப்ப சாப்பிடறப்ப இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க. ஏன் இப்படி? நான் வந்ததுல இருந்து எல்லாரும் மோகினி மோகினின்னு பேசி உயிரை வாங்குறீங்க. இனி இந்த வீட்டுல யாரும் அவ பேச்சையே எடுக்க கூடாது. இவன் என்ன திடீர்னு கிருஷ்ணா பக்கம் பல்ட்டி அடிச்சிட்டான்? என்ன நினைப்புல இருக்கான்னே புரியலையே. எல்லாரும் பேசுறப்போ நினைச்சேன், என் பிள்ளைக்கு அவளை பத்தி பேசினாலே பிடிக்கல. சாப்பிடாம கை கழுவிட்டு போறான். அவன் மனசு எனக்கு தெரியாதா? இனிமே யாரும் அவளை பத்தி பேசாதீங்க.